தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 8% உள்ள நிலையில் வரும் ஆண்டுகளில் 12% வரை உயரக்கூடும் என மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டில் இதுவரை பொருளாதார ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதில்லை, முதலில் தயார் செய்துள்ளோம் என்று கூறினார். முதலீட்டிற்கு செய்யக்கூடிய செலவுகளை கடன் வாங்கித்தான் செயல்படுத்த முடியும் என்று கூறிய அவர், மெட்ரோ போன்ற திட்டங்களுக்கு கடன் வாங்கி செயல்படுத்தி 30 ஆண்டுகளில் திருப்பி செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்றார். டெல்டா மாவட்டங்களில் பொருளாதார வளர்ச்சி குறைந்துள்ள நிலையில் அந்த பகுதியில் தொழில்துறையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். 8% உள்ள தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வரும் ஆண்டுகளில் 12% வரை உயர வாய்ப்புள்ளது என்றும் ஜெயரஞ்சன் தெரிவித்தார். பொருளாதாரம் விவசாயத்தை விட்டு நகர்ந்து விவசாயம் அல்லாத ஒரு பொருளாதாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே மிக அதிகமான அளவில் கார் உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான். அதனால ஏற்றுமதி ஆகும் நிறைய. அதே போல் டெக்ஸ்டைல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தான் நிறைய உற்பத்தி பண்றோம். அதே மாதிரி லெதர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தான் நிறைய பண்றோம். ஆட்டோ இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தான் நிறைய பண்றோம். நான் லெதர் ஃபுட்வேர் எடுத்தீங்கன்னா நம்ம தான் நிறைய பண்றோம். இந்த 5-6 துறைகள் தான் பெரிய அளவில் இந்தியாவிலே மிக எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரிய பொருளாதாரம் மட்டுமல்ல, ஒரு பரவலான வளர்ச்சி அப்படின்னு இருக்கும்போது தனிநபர் வருமானம்ங்கிறது இந்தியாவில் ₹1 இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனிநபருடைய வருமானம் கிட்டத்தட்ட ₹1.70 அப்படிங்கிற அளவில் ₹100 ₹170. அதுதான் இப்போ புதிய கணக்கு அப்படிங்கிற